ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் டைரக்டர் ஒரு புதிர் போட்டிருக்காரு. என்ன புதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மகாநதி டுமாரோ எபிசோட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எண்டில் வந்து அவர் ட்விஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணில் வந்து அவர் ட்விஸ்ட் ஓகேவா என்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டும் இருந்தீங்க என்கிட்ட. அது நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்னவாக இருக்கும் அப்படின்றது வீக்கா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டிருக்காரு, மகாநதினும் போட்டிருக்காரு. வீக்கா அப்படின்னு போட்டிருக்கறதுனால எனக்கு தெரிஞ்ச வீக்கா ரிலேட்டடாக தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நார்மலான ஒரு எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணி அதை சொல்ல மாட்டார். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்றைக்கி எபிசோடோட எண்டில் இருக்கும், அதே மாதிரி அடுத்து வர எபிசோட்ஸ்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மகாநதி சீரியலில் காவேரி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு வந்து ரிவீல் ஆகுமா? ஏன்னா இப்போ வந்து காவேரி அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பொய் வந்து அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அம்மா கண்டுபிடிச்சிட்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் காவேரி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து காவேரி வாயால் சொல்கிற அந்த ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த அப்டேட் பார்த்த உடனே என்ன தோணுது? எனக்கு என்னவோ காவேரி அவங்க அம்மாவோட கான்வர்சேஷனாக தான் இருக்கும் அந்த ஹை வோல்டேஜான ட்ராக்னு தோணுது.